சிம்பொனி என்பது கிளாசிக்கல் மியூசிக் எனப்படும் மேற்கத்திய செவ்வியல் இசை மரபில் பல்வேறு இசைக்கருவிகள் ஒன்றாக இசைக்கப்படும் ஓர் ஒத்திசை தொகுப்பு. இந்த இசை தொகுப்பு பெரும்பாலும் 4 பகுதிகளை கொண்டதாக இருக்கும். இந்த பகுதிகள் மூவ்மெண்ட்ஸ் என்று குறிப்பிடப்படுகின்றன. அதில் ஒரு பகுதி சொனாடா என்ற வடிவத்தில் இருக்கும். சிம்பனிகளுக்கென மிக தெளிவான விதிகளும் கட்டுப்பாடுகளும் உண்டு. ஒரு சிம்பனி 30 முதல் 100 இசைக்கலைஞர்களை கொண்டு இசைக்கப்படும் ஒரு நிகழ்வாக இருக்கும். இதில் வயலின், செல்லோ போன்ற தந்தி கருவிகள், ட்ரம்பட், புல்லாங்குழல், கிளாரினெட், சாக்சபோன் போன்ற காற்றால் இசைக்கப்படும் கருவிகள், தாள இசைக்கருவிகள் ஆகியவை இடம்பெற்றிருக்கும். ஐரோப்பிய இசை வரலாற்றில் செவ்வியல் இசையின் காலகட்டமாக கருதப்படும் 1740 முதல் 1820 வரையிலான 80 ஆண்டுகளில் சிம்பனிகள் உருவாக துவங்கியதாக பிரிட்டானியா கலைக்களஞ்சியம் தெரிவிக்கிறது. ஜோசப் ஹைடன், மொசார்ட், பீத்தோவன் ஆகியோர் மிகச்சிறந்த சிம்பனி தொகுப்புகளை உருவாக்கியவர்களாக கருதப்படுகிறார்கள். இளையராஜா வேலியன் என்ற பெயரில் ஒரு சிம்பனியை உருவாக்கியிருக்கிறார். இந்த சிம்பனி லண்டனின் ராயல் பில்ஹார்மோனிக் ஆர்கெஸ்ட்ரா மூலம் இசைக்கப்பட்டதாகும். தேர்ச்சி பெற்ற மேற்கத்திய இசைக்கலைஞர்களை வைத்து லண்டனில் பதிவு செய்து வெளியிட்டுள்ளார் இளையராஜா. சிம்பனிகள் மிக சிக்கலான இசை வடிவமாக கருதப்படும் நிலையில் இதனை வெறும் 34 நாட்களில் எழுதி முடித்ததாக இளையராஜா தெரிவித்திருக்கிறார். ஆசியாவிலிருந்து சில சிம்பனிகளை உருவாக்கி இருந்தாலும் இந்தியர் ஒருவர் இதுவரை சிம்பனிகளை உருவாக்கியதில்லை. அந்த வகையில் இளையராஜாதான் முதல் இந்தியர் எனலாம். இந்தியாவில் உருவாக்கப்பட்ட சிறு சிறு இசை தொகுப்புகளை சிலர் சிம்பனி என அழைத்தாலும் சிம்பனிகளுக்கென உள்ள விதிகளுக்கு உட்பட்டு உருவாக்கப்படுவதை மட்டுமே சிம்பனி என குறிப்பிட வேண்டும் என்கிறார் இளையராஜா. இளையராஜா இதற்கு முன்பாக 1986 ஆண்டில் ஹவு டு நேம் இட் என்ற இசை தொகுப்பை வெளியிட்டார். இதில் மொத்தம் 10 டிராக்குகள் இடம்பெற்றிருந்தன. இளையராஜாவின் முதல் ஃபியூஷன் ஆல்பமாக இது வெளியானது. 1988 ஆண்டில் நத்திங் பட் வின் என்ற ஆல்பத்தை வெளியிட்டார் இளையராஜா. மேற்கத்திய செவ்வியல் இசை, இந்திய நாட்டுப்புற இசை, கர்நாடக இசை, இந்துஸ்தானி ஆகியவற்றை இணைத்து இளையராஜா உருவாக்கியிருந்த இந்த இசை தொகுப்பை வாசித்திருந்தவர் புகழ்பெற்ற புல்லாங்குழல் இசைக்கலைஞரான ஹரிபிரசாத் சௌராசியா. 1993 ஆண்டில் இளையராஜா ஒரு சிம்பனியை உருவாக்கியதாக செய்திகள் வெளியாகின. ஆனால் அதிகாரப்பூர்வமாக அந்த தொகுப்பு வெளியாகவில்லை. 2005 ஆண்டில் திருவாசகத்தை மேற்கத்திய இசைக்கருவிகளின் இசையோடு வெளியிட்டார் இளையராஜா. புடாபெஸ்ட் நகரில் புடாபெஸ்ட் சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா இதனை இசைத்து பதிவு செய்யப்பட்டது. இது ஓர்டோரியோ எனப்படும் சொற்பொழிவு வகையை சேர்ந்தது. தற்போது லண்டனில் வேலியன் என்ற பெயரில் ஒரு சிம்பனியை உருவாக்கி வெளியிட்டிருக்கிறார் இசைஞானி இளையராஜா. இசைத்துறையில் புதிய சகாப்தத்தை படைத்திருக்கும் இசைஞானி இளையராஜாவை செய்தி கதிர் மனமாற வாழ்த்துகிறது.